विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. தத்துவத்தை நிரூபணம் பண்ணி இதுதான் டிஃபைன் பண்ணி முடிக்கிறதுக்கு இந்த புத்தகத்துக்கு 40% போயிடும். அதுக்கு சொல்ற காரணத்தை சொல்றதுல ஒரு 15% போயிடுறது. அதுக்கப்புறம் இந்த காரணங்கள்னால அதை சொன்னது அப்டேட் பண்றதுல நான் ஆரம்பிச்சேன். இப்போ காரணங்கள்ல அவர் போயிருக்கார், மிச்சார்த்தத்துல மெயின்ல அவர் போயிருக்கார். இவர் அதுக்கு வேண்டிய காரணங்கள்லாம் சொல்றார். இந்த காரணங்கள்னால அது வரதா இருந்ததுன்னா நேர நம்ம நடைமுறை பிரத்யட்சத்துக்கு இடிக்குமேங்கிற கேள்விக்கு பதில் சொல்லிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் தான் பாக்கியெல்லாம் போகிறோம். இந்த சாஸ்திரி நான் வரதுக்கு முன்னாடி சொன்னதும் சாஸ்திரி சொல்லிட்டு மனுஷாஸ்திரி சொல்லிட்டு இருந்தது. அந்த நெகேஷன்ங்கிறது எதை நெகேட் பண்றோமோ இதுவும் அதுவும் ஒரே மாதிரி இருக்கா, வெவ்வேறையா இருக்கா? நெகேட் பண்ணப்படுற பொருள் இந்த யூனிவர்ஸ், நெகேஷன்ங்கிறது நிஷேதம். இந்த நிஷேதத்துக்கு எக்ஸிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கா இல்ல நெகேட்டடுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்காங்கன்னா ஒரு விசாரம் பண்ணிட்டுக்கா அது ஒரு புகார் இருக்கட்டும். எப்பவுமே இருக்கிறத நெகேட் பண்ணவே முடியாது. பிரபஞ்சம் இருக்குன்னு தான் தெரியுது. ஆனா உங்களுக்கு இருக்குன்றீங்க, இது தாத்தாவுக்கு எனக்கு இருக்குன்னு தான் தெரிஞ்சிருக்கேன், நாளைக்கு என் பேரனுக்கு இருக்குன்னு தான் தெரிய போறது. ஆனா இது இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இருக்கிறதுங்கிறது எப்பவுமே இருக்குன்னு வச்சுட்டு சொல்ல ஆரம்பித்து பிரத்யட்சத்துக்கும் அதற்கும் இடிக்கிறது. உதாரணம், நெருப்பு சுடாது, அது 9 திரவியத்துல ஒன்றும் இல்லையோ ஜலம் போலே அப்படின்னு ஒரு 9 திரவியத்துல ஜலம்னு ஒரு திரவியம், நெருப்புன்னு ஒரு திரவியம். வன்னிஹி ந உஷ்ணா, வன்னி சுடாது. காரணம் என்ன? திரவியத்துவா, 9 திரவியத்துக்குள் ஒரு திரவியமா இருப்பதா. எது போல? ஜலம் போல, பிருத்திவி போல, ஆகாசம் போல, எவ்வளோ சொல்லலாம். இப்போ சுடாது சுடாதுன்னு சொல்றதான ஒரு விஷயத்த நேரடியா கிட்டக்கு போனாலே சுடுறது, நெருப்புல கை வச்சா பொறிஞ்சு போறது, பொப்பிச்சு போறதுன்னு நாம அனுபவம் சொல்லும் பொழுது யாராவது ஒத்துக்க முடியுமாங்கிறதான அப்ஜெக்ஷன் பிரத்யக்ஷபாதங்கிறது. இது பெரிய கேள்வி. இத பல தினசாக நீ எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குன்னு பிரத்யக்ஷத்தால தெரிஞ்சுக்கிறீங்க. இது முக்காலத்திலும் இருக்குன்னு தெரிஞ்சுதா இல்லை இப்ப நான் பார்க்கும்போது இருக்குன்னு தெரிஞ்சுதா அப்படின்னு விசாரிக்கணும். வெவ்வேறு தினசாலாம் தத்துவம்னா என்னன்னு கேட்டு நீ சொல்ற அந்த தத்துவங்கள் எல்லாம் நாங்க சொல்ற மித்தாத்துவத்துக்கு இடைஞ்சல் இல்லை அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை சொல்லும் பொழுது இப்ப ஏற்பட்டதான தத்துவம் இருந்தால் மித்தாத்துவம் வராதுன்னு சொல்றையே, அது ஒன்னால் பிரத்யட்சத்தினால் அறிய முடியாதுன்னு சொல்லி இவ்வளவு விவரம் ஆயிடும். இதற்கப்புறம் தான் இதான் நான் சொன்னதனுடைய காரணம். இப்ப என்ன ஆரம்பிக்கிறார், இப்போ இப்ப இந்த இடத்துல இந்த டிஜிட்டல் ரெக்கார்டு பாருங்க, இப்ப இது இருக்குன்னு தீர்மானம் ஆயிடுச்சு. 3 காலத்துக்கு நடுப்புற இப்ப ஒரு காலம் தானே. இப்போ அந்த நிஷேதத்துக்கு எதிரிடையான தத்துவங்கிறது இப்ப இருக்கு. இதை நான் பத்திதான் உண்டேன். இதை இப்ப தீர்மானம் பண்ணியாச்சுன்னா இதையும் சேர்த்துதான் நீங்க இல்லைங்கிற, முன்னாடியும் பின்னாடியும் இல்லைன்னு சொல்றான்னு சொன்னு வச்சுக்கோங்களேன். அதுல எல்லாரும் கைது போடுவா. முதல்ல துவைதிகள் கைது போடுவா, அப்புறம் சிக்காத்திகள் கைது போடுவா, கடைசி கைது தான் நம்மளுக்கு. அதுக்கு என்ன பேர் தெரியுமா? அனித்தியத்துவம்னு பேர். பிரபஞ்ச அனித்தியங்கிறது புஸ்தகமே தேவையில்லை, பாத்தியம்மா கூட தெரியும், எறும்பு கூடுது. எப்படி எறும்புக்கு தெரியும் கொள்ளுங்க. ஒரு எறும்பு வந்திருக்கேன், நீ நெசிக்கு போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துக்கு நான் போகக்கூடாது, நாமும் செத்து போடுவோம், அது கூட ஓடுறது. அதனால அனித்தியானி சரீராணி அனித்தியம் ஜெகத்துன்னு சொல்றது புஸ்தகம் தேவை. எவ்வளோ ராஜா இருந்தார் போட்டார், அவதாரங்கள் எல்லாம் கூட காணுமே. இப்ப அவதாரமே அனித்தன். இதனால முன்னாடியும் பின்னாடியும் இல்லைன்னு சொல்றதுக்கு இந்த அத்வைத சித்தி வேண்டியதில்லை. தெரியும் போதே இல்லைன்னு தான் நீங்க சொல்ற. அதனால இடிக்கிறதுன்னு சொல்றான். அது எப்படி ஆரம்பிக்கிறான்?
ஸ்வதேசகால விருத்தி நிஷேத பிரதியோகித்வ அபாவே கிரஹ்யமானே காலத்ரய மத்தியே வர்த்தமான காலஸ்ய சர்வதேச மத்தியே பிரகிருததேசஸ்யாபி பிரவேசேன தத்ர இந்த பிரகிருததேசே பிரகிருதகாலே நிஷேத பிரதியோகித்வாபாவஸ்ய கிரஹீதத்வாத் தத் சம்பலிதம் காலத்ரயவர்த்தி சர்வதேசீய நிஷேத பிரதியோகித்வ ரூபம் மித்தாத்வம் அனுமானேன கிரஹீதும் ந சக்யதே. நேற்றும் இன்றும் இப்பொழுதும் நாளையும் இது இல்லவே இல்லை அப்படின்னு அனுமானம் பண்றேன். இப்ப நீங்க சத்துவம் என்னங்கிறத அப்புறம் வேண்டாம். இப்ப சத்துவங்கிறது நமக்கு நேரத்தை இல்லையா, இதையும் இன்க்ளூட் பண்ணி நீங்க இல்லை என்று அனுமானம் பண்ணீங்கன்னா இப்ப இருக்குங்கிறது கண்ணால சொல்றதுங்கிறது உங்களுக்கு சக்தி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதை நீங்க எக்ஸ்க்ளூட் பண்ணி வச்சுங்க, அப்ப அனித்தியத்துவம் வரும்போது மிச்சாத்துவம் வரும். இப்ப தெரியற சமயம் 3 காலத்திற்குள் அம்பட்டு இருக்கிறதுனால இதுல எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்லாததுனால இது நேர பிரத்யட்ச கிராக்கியமா இருக்கிறதுனால இந்த சத்தும் இப்ப இருக்குங்கிறது இருக்கச்சே நீங்க இந்த நேரத்திலும் அது இல்லைன்னா சொல்லிட்டு கேட்போம். அது உதாரணம் வேற. கலிங்கல்ல வெள்ளிய பார்க்கும் போதே வெள்ளி இல்லைங்க, அதுதான் விஷயம். பார்க்கும்போது வெள்ளி இல்லைன்னு தான் சொல்லணும். கைகால நிஷேத பிரதியோகித்துவம் சொரூப நிஷேத பிரதியோகித்துவம் அது வேற ஒரு போட முடியாது. சரி, இப்ப பார்க்கும்போது நிஜமா இல்ல பொய்யா இருக்குன்னு அது கூட சொல்லக்கூடாதுங்கிறதான ஒரு கட்சி இருக்கு. போனா போதும் இப்ப பரமாத்மிகமா இல்லைன்னு ஒண்ணு அடுத்த கட்சியில் வருவோம். இப்ப பிரகிருதம் என்னன்னா நீங்க செய்யும் போதே இல்லைன்னு சொல்றேன். இது சக்ஷுஸ் அயோக்கியம் இல்லை, சக்ஷுஸ்னாலதான் தெரியுது. சக்ஷுஸ்னால மட்டும் தெரியல, கால் நேரடி விழுந்துட்டாங்க பெஞ்சு இருக்குங்க, கண்ணுனால தெரியுதுன்னு கண்ணால வேண்டியது இல்லை. சில பதார்த்தங்கள் ராத்திரி நீங்க போகும்போது தூண் தெரியாது, மண்டை முளைச்சோன்னா தூண் தெரியும். அது சுவாச பிரத்யக்ஷம். சுவாச பிரத்யக்ஷத்தினால சங்கடனம் வந்துன்னு வச்சுங்க. பஞ்சேந்திரிய பிரத்யட்சத்துக்கும் பிரத்யக்ஷம் தான் பேருங்க. ஏதோ சாத்விக பிரத்யட்சத்தை கூட விரட்டின்னு இருக்காங்க. பிரத்யக்ஷ சாமானிய விபூத ரூபங்கான எல்லாம் விவகாரங்கள்லாம் வேற போனோம். ஏதோ பிரத்யக்ஷம். பிரத்யக்ஷங்கிறதும் அனுமானங்கிறதும் முட்டித்துனாக்க பெரிய மலையில போய் மண் உருண்டை முட்டித்துனா என்ன ஆகும்? மண் உருண்டைதான் போகணுங்கிறத ஸ்ட்ராங்கா ஆரம்பிக்கிறார். 3 இது நான் முதல்ல மிரட்டல. ஆனா அனுமானத்தினால நீங்க பார்க்கும்போதும் இல்லை என்று நீங்க இன்ஃபர் பண்ணி வரத்துக்குள்ள ஏன்னா இருக்குன்னு தீர்மானம் பண்ணவன உங்களால போக்க முடியாது அப்படின்னு கேள்வி. இது இன்னும் டெவலப் ஆகி மேலாம் போகும்போது இப்பதான் தலை சுத்துறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஆனா இனிமே ரொம்ப சுத்து பார்த்துருவோம். ஸ்வதேசகால விருத்தி சகல நிஷேத பிரதியோகித்வஸ்ய சக்ஷுராஜ்யோக்யத்வேன ததபாவஸ்த சுதராம் ததயோக்யத்வா. இப்போ இது இல்லை என்பது இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இல்லைன்னு உங்க என்ன நான் இருக்குன்னு சொல்றத ஒரு சுத்திக்கணும். இப்பொழுது மை இல்லை என்பது இல்லை ஊர்ஜிதமாச்சா? எதனால ஊர்ஜிதமாச்சு? இருக்குன்னு ஊர்ஜிதமாச்சுனா. இல்லை என்பது இல்லைன்னு சொன்னா இது எந்த இடத்திலுமே எந்த காலத்திலுமே இல்லை என்பதாக இல்லைன்னு தெரிஞ்சுதா? இந்த இடத்துல இல்லை என்பது மட்டும் தெரிஞ்சுதா? ஒரு ஏகதேச கால நிஷேத பிரதியோகித்வாபாவம் கிரகிக்கப்பட்டதா? நிஷேத சாமானியாபாவம் கிரகிக்கப்படுறதா? ஸ்வதேச கால விருத்தி சகல நிஷேத பிரதியோகித்துவம் தன்னுடைய இடத்தில் தன்னுடைய காலத்தில் வரக்கூடிய என்னென்ன நெகேஷன் இருக்கோ அந்த நெகேஷனுக்கெல்லாம் இது உட்படாதுன்னு உங்களால் கணிக்கப்படல. ஏன்னா என்னென்ன நிஷேதங்கள்ல என்னெல்லாமோ நிஷேதங்கள் கேட்கப்படாது. என்னெல்லாமோ நிஷேதங்கள் சொன்னா பல நிஷேதங்கள் வருது. ஒண்ணுதான் எனக்கு தெரியுது, எதிர்க்க ஒண்ணு தெரியுது இல்லை. வித்யாரண்யத்தை போனா மைக்கு தெரியுதுன்னு தெரியலேன்னு வரும். மைக்குள்ளே பின்பக்கம் தெரியலையா? ஒன்னே முழுக்க தெரியல. இந்த பிரத்யட்சத்தினுடைய வண்டவாளத்தை போகணும்னா பஞ்சரிசிக்கு போகணும். அப்படி இருந்தா சித்தி இல்லாமலே கத்திரி எடுத்து விட்டு வருவோம். ஆபரேஷன் இல்லாமலே மருந்துனாலே சரி பண்ணிட்டு வருவார். இதெல்லாம் ஆபரேஷன் கேஸ். போட்டு 60,000 ஐயா உனக்கு ஒண்ணு இப்ப இருக்குதுங்கிறதே தெரியலன்னு கிழக்கு எக்ஸ் உட்காந்துருக்காருன்னா முழுக்க தெரிஞ்சு வேலை தெரிஞ்சு முதுகு எறும்பு ஓடுறது தெரியலையே, என்ன தெரிஞ்சதுன்னே தெரியல நமக்கு. இப்போ ஸ்வதேச கால விருத்தி நிஷேத
பிரதியோகித்துவங்கிறதுக்கு சகல நிஷேதானாம் பிரதியோகித்துவம் தெரிஞ்சால்தான் சகல நிஷேதங்கள் தெரியும். இதுல நிஷேதங்கிறதே பிரத்யக்ஷ யோகியம் இல்லை, அது வேற சமாச்சாரம். அப்புறம் அனுபலப்தி பிரமாணம் தான் தெரியப்படும். ஒரு அபாவமே கண்ணுக்கு தெரியாதுன்னா ஒரு டாக்டர் வேடிக்கை சொல்ல, என்ன எப்பவுமே ஒரு வேடிக்கை சொல்லாம சொல்றது இல்லைன்னு எனக்கு ஒரு முத்திரை வந்துருக்கு. ஒரு கண்ணு வைத்தியத்தை போனான், இவருக்கு பவர் இல்லைன்னு அவர் டெஸ்ட் பண்ணார். பார்த்தாரு, எவ்வளவுன்னார், எவ்வளவு விரல்னார், எங்கன்னு கேட்டாங்க. என் கையிலன்னா, நீங்க எங்கன்னா வைத்தியம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. விரல் எவ்வளவுன்னா எங்கன்னு கேட்டா கையில இருந்தா, கை எங்கன்னா எங்கிட்ட இருந்தா நீங்க எங்க. இந்த மாதிரி ஒரு நிஷேதமே இவனால பிரத்யட்சத்துக்கு யோக்கியம் இல்லைன்னு சொன்னா சகலாக கட நிஷேதா, பட நிஷேதா, குட்டிய நிஷேதா, குசூல நிஷேதா, அஸ்வ நிஷேதா, கே நிஷேதா, ஒண்ணு இல்லைங்கிறதெல்லாம் இல்லைன்னா வரணுவேன். இல்லாமல் இல்லைங்கிறது இல்லாமைகள்னு இருக்கு, அது ஒரு பெரிய ஆமைகள். அந்த இல்லாமைகள் நிறைய இருக்கு. ஒரு இல்லாமைங்கிற நிஷேதமே கண்ணுக்கு தெரியாதுங்கிற யோக்கியதையில நீர் சகல நிஷேத பிரதியோகித்துவங்கிறது முதல்ல தெரிஞ்சு பிரதியோகித்துவ அபாவம் தெரியணும். இவ்வளோ போச்ச இந்த பெஞ்சுல இந்த நுனி தெரிஞ்சதுதானே அங்க தெரியும். அதனால விஸ்வரூபத்தை பார்க்கணும். ஆதியம் தெரியல, மத்தியம் தெரியல, அந்தமும் தெரியலாம். விஸ்வரூபத்தை பார்த்துன்னு நாத்தம்ன மத்தியம்னு ஏன்னா இப்ப நடத்திட்டு வந்ததுதான் சொல்றேன். நிர்பந்தத்தினால கொஞ்ச நேரம் நடத்தி முடிக்க முடியாத நிர்பந்தம் பொண்ணு நான் சொல்றேன். அந்த இதெல்லாம் ஏங்க ஆரம்ப தெரிஞ்சதான் நெடுதறிஞ்சதான் முடிவு தெரியும். எது நடு எது முடிவுங்கிறது இப்ப சொன்ன மாதிரி ஒண்ணு எது எட்டு எதுங்கிற மாதிரி வந்துடுறீங்க. சகல நிஷேத பிரதியோகித்துவமே தெரியாத ஆள்கிட்ட சகலங்கிறது தெரியாது. முதல்ல வேறதான் தெரியும். சகலவும் தெரியாது, நிஷேதமும் தெரியாது. சகல நிஷேதம் தெரியாததுனால அதனுடைய பிரதியோகித்துவம் தெரியாது. பிரதியோகித்துவம் தெரியாததுனால அபாவம் நதமாம் தெரியாது. நதராம் தான் போட்டிருக்கேன், நான் நதமாம் சொல்றேன். புது பிரயோகம் சத்சுராத்தியோ சத்சுனால தெரிய வேண்டாம், மூக்கால தெரியுமோன்னு ரொம்ப மோசம். ஆதினால எந்த இந்திரியங்களுக்கும் யோக்கியம் இல்லைங்கிறது. இப்ப அந்த பிரதியோகித்துவம் தெரியாத போது தலைவர் ராமையர்னா யாருன்னு தெரியலன்னா ராமையர் இல்லைங்கிறது தெரியாது. வாசம் தானே. பிரதியோகித்துவம் தெரியாட்ட அபாவம் தெரியாதுன்னு ஏண்டா சொன்னாங்கன்னா, இந்த ரூம்ல லட்சுமணர் இருக்காரான்னு ஒருத்தன் கேட்டான்னு சொல்லுவோம். நான் இல்லைன்னு சொல்றேன். லட்சுமணர்னா ஆறு எனக்கு முதல்ல தெரியும். பிரதியோகி ஞானம் அபாவ ஞானம் காரணம்னு இதுதான் சாதாரண விஷயம். அது மாதிரி இல்லைன்னு சொல்லுவான்னு வச்சுங்களா. அப்ப இதெல்லாம் பெரிய ஆபத்துலாம் அவங்க ஏன் சொன்னா எனக்கு லட்சுமணரே தெரியாதுன்னு அது அப்பவே சொல்றதுன்னு. சகல நிஷேதங்கள் தெரியாததுனால பிரதியோகித்துவம் தெரியாது. பிரதியோகித்துவம்னா எனக்கு என்னங்கிறது தெரியாததுனால என்னால பிரதியோகித்துவம். நீ என்ன சொன்ன? சகல நிஷேத அபாவாபாவம் தெரியுது. நீ கண்ணால எங்க தெரிஞ்சது? துதராம் ததயோகியத்வா. துதராம்னா ரொம்ப ரொம்ப. அப்போ இல்ல சார், ஏதோ ஒரு நிஷேதத்து கடாபாவம் கட நிஷேதத்தினுடைய பிரதியோகி கடம், கட நிஷேதங்கிறது கடம் பார்க்கும்போது தெரியல, அதனுடைய அபாவ பிரதியோகித்துவம் தெரியுதுன்னு சொன்னா அது போயிட்டு போலாம். கடமானது ஸ்வதேச கால விற்பி எஸ்கிஞ்சின் நிஷேத அப்பிரதியோகித்துவம் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. அப்போ மித்தாத்வ அவிரோதித்வாது. எல்லா நிஷேதங்களும் எப்போதுமே இல்லாமல் இல்லைங்கிறது தெரியல. ஒரு நிஷேதாபாவம் தெரிஞ்சதுனாக்க எப்படி சாமானாதிகரன் சாத்து சித்துவ அவச்சேதக அவச்சேத சாத்தியத்துக்கு பிரதிபந்தகம் இல்லையோ அது நமக்கு மித்தாத்வத்துக்கு விரோதி இல்லை. மறுபடியும் அதேதான். எது பிரத்யட்சத்துக்கு யோக்கியமோ அது நாங்க சொல்ற மித்தாத்வத்துக்கு எதிர்க்காது. எது மித்தாத்வத்தை எதிர்க்குமோ அது பிரத்யட்சத்தினால தெரியும். பிரத்யட்சத்தினால நான் கண்டுபிடிச்சதுனால இந்த கண்டுபிடிச்ச தத்துவத்தை வச்சு மித்யாத்துவத்தை எதிர்க்கிறேன்னா கண்டுபிடிச்சது மித்யாத்துவத்தை எதிர்க்காது. ரெண்டாவது எது எதிர்க்குமோ அது கண்ணுக்கு தெரியாது. பிரதியோகிகாத்யந்தாபாவா சாமானாதிகரணஸ்ய பிரதியோகிகாத்யந்தாபாவ அப்பிரசித்தா கேவலான்வயி சம்பந்த வேதேன கடாதௌஜ அசித்தே. ஒரு பதார்த்தம் கடங்கிறது இதனுடைய அபாவத்தோடு சேர்ந்து இருக்காதுன்னா இதான் அர்த்தம். சொப்பிரதியோகிக அத்தியந்தாபாவ அசாமானாதிகரண்யம். இது இதனுடைய அபாவத்தோடு சேர்ந்திருக்க. இதற்கு
இருக்கே இல்லைன்னு சொல்லலாமேன்னு தான் சொல்றோம். கிளிங்கல்ல வெள்ளி தோணும் பொழுதே வெள்ளி இல்லாம இருக்கலாமேங்கிறது தான் நாம ஆரம்பிக்கிற வழி. இப்ப கடன் தெரிய இடத்திலேயே மண்ணுதான் இருக்கு, கடன் இல்லையான்னு சொல்லணும். கிருஷ்ண சுரூபத்தா எல்லா பதார்த்தத்தையும் அப்படி கொண்டு வரணும். ஆகையினால ஸ்வம் அப்படிங்கிற ஒரு பதார்த்தம் கடம் பிரதியோகிக அபாவத்தோடவே இருக்கு. எத்தனை எதுபலத்தே தத்ரைவ ததபாவகாதான் நித்தியத்துவம் தத்ரைவ கதானிம தத்ரைவ மேலே தாண்டெல்லாம் இல்ல. யதா யத்ர யதி ஏன ரூபேண பிரதீயதே ததா தத்ர தது தேன ரூபேண நாஸ்தி அப்படின்னு சொல்லணும். இப்ப நீங்க அப்படிங்க சொப்பிரதியோகிக அத்தியந்தாபாவ அசாமானாதிகரணத்துக்க இப்படி சொன்னீங்களா? பிரதியோ இது எல்லாருக்கும் பிரசித்தமாக கேவலான்மையின்னு ஒரு பதார்த்தம். ஆகாசங்கிறது கேவலான்மைன்னு சொல்றான்னு எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆகாசம் சொப்பிரதியோகிக அத்தியந்தாபாவ அப்பிரசித்தியா கேவலான்மையி அசித்தே. இந்த அசாமானாதிகரணம் எல்லா பதார்த்தத்தையும் சொல்ல முடியல. மேலும் சம்பந்த வேதேன கடாதோஷ. இப்ப கடம் இங்க என்ன சம்பந்தேன்னு இருக்கு? இந்த மைக்கு என்ன சம்பந்தேன்னு இருக்குன்னா சஞ்சோக சம்பந்தேன்னு இருக்கு, சமாய சம்பந்தேன்னு இல்லைங்கிறப்போ. இப்போ நான் இங்க எப்படி உட்கார்ந்துருக்கேன்னா மனுஷனா உட்கார்ந்துருக்கேன், நான் பிள்ளையா உட்காருவேன்னு சொல்ல முடியா? ஏன் சொல்லணுங்கிறது அப்புறம் விஷயம். சார் நான் மனுஷனா உட்கார்ந்துருக்கேன்னா சில சமயம் கட்டுறது பார்த்தா நான் மாதிரி இருந்து வச்சுங்க. ஆனா வருவாங்கத்துல ஏதோ சொல்றான்னா நான் நாயா உட்கார்ந்துருக்கல, நான் இங்கதான் இருக்கேன். நான் வேற ரூபத்தை சொன்னாலும் அந்த இடத்துல அபாவம் வரும், வேற சம்பந்தத்தை சொன்னாலும் இவன் நின்று இங்க உட்கார்ந்துக்கலங்களா? சம்பந்தாந்தரமே வேண்டாம்னா நான் மேடையில் உட்கார்ந்துக்கணுங்க, அந்த மேடையில் இல்லைன்னு ஏன் சார் நின்று இல்லைங்கண்ணா? இதாவது ஒரு குழப்பத்தை ஒரு வைகை பண்றது. இதான் இந்த சம்பந்தாந்தரத்துல இல்லைன்னு சொல்றதுதான். இடத்துல என்ன படம் நாஸ்திங்கிறது, சமா ஏன் கடவுள் நாஸ்திங்கிறது. சஞ்சோக சம்பந்தேன பூதலே கடோஸ்திங்கிறதுலயே அபாவத்தை எப்படி கொண்டு விடலாம்? அது வந்துட்டாக்க எத்தின் நிஷய அசாமானாதிகரண்யம் வரலங்கிற சம்பந்தாந்தரத்திலே வரணும். எல்லாரும் நிரூபிக்க முடியாது. மேலும் அத்தியந்தாபாவ யாவரதிகரண அவிருத்தித்துவம் வா அப்படின்னு கேட்டார். சுவாத்தியந்தாபாவ எட்டிஞ்சிரதிகரண அவிருத்தித்துவம் வா இது விகல்பேன இது இதுலயே பாருங்க, தன்னுடைய அபாவத்தோட இது சேர்ந்திருக்காது அசாமானாதிகரண சொன்னீங்க. யாவரதிகரண அவிருத்தித்துவம் வா கிஞ்சிரதிகரண அவிருத்தித்துவம் வான்னு மறுபடியும் சொல்லணும். கிஞ்சிததிகரண அவிருத்தித்துவம் சொன்னீங்கன்னாக்கா அது பிரயோஜனம் இந்த அபாவத்துக்கு. யாவரதிகரண அவிருத்தித்துவம்னா மறுபடியும் அங்கேயே கேள்வி சொன்ன யாவரதிகரணங்களை நீங்க எங்க பார்த்து ஒரு அதிகரணமே தெரியும், இந்த நெஞ்சியே தெரியாது இல்லைங்க. யாவது அதிகரண அவிருத்தித்துவம்னு கேட்டு போன குளறுபடி மாதிரி அந்த தோஷமும் வரும், பூர்வோக்த தோஷாச்சா. அதனால இப்ப நீங்க என்ன பண்ணி ஆகணும்னு பூர்வபக்ஷிக்கு சொன்னா சொல்றா, தத்தத் பிரகாராந்தரஸ்தான் பாடம் நல்லா இருக்கு. தத் பிரகாராந்தரஸ்தாங்கிறதுனால ஒரு தத்து இருக்கு. இப்படி எங்கெங்க போனாலும் அல்லது இந்த இதுக்கு பிரகாராந்தரம் சொல்ல முடியலனாலே போறோம். பிரகாராந்தரத்தை நிரூபயிதம சக்கியத்துவார். அப்படி நீங்க என்ன ஒரு நிமிஷம் கம்ப்ளீட் பண்றாரு. இங்க என்ன சமலட்சணம் இப்போ குளறுபடிகளை சாதாரண குளறுபடிகளை எல்லாம் முடிஞ்சு முதலையும் தத்துவம் தத்தாயாதிபத்துவம் கிரியாவத்துவம் எதை சொன்னாலும் அவன் சொல்றது ஒன்னும் ரைட்டாக கண்ணுக்கு நன்னா தெரியுது. அது தெரிஞ்சாலும் நித்தியா இருக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ரூம்ல வெளிச்சம் இருக்கு தரை இருக்குன்னு இப்போ வெளிச்சம் இருக்கு இருட்டு இருக்குன்னு விருத்தமாக இல்லை. விருத்தமா இருக்குன்னு சொல்றது பிரத்யட்சத்தினால தெரியல. இப்படி எங்க போனாலும் பிரத்யட்சத்தினால தெரிகிற தத்துவம் என்பது இருப்பதனால் நீங்க சொல்ற நித்தியாத்துவங்கிற அனுமானத்தினால கிடைக்காதுன்னு சொல்ல முடியலைங்கிறது ஒரு நிமிஷம் முடிக்கணும். தத்த பிரகாராந்தரத்து நிரூபயிதும் அசக்கியத்வார். நீ எந்த பிரகாராந்தரத்துல சொல்லி ரைட்டா சொன்னால் மித்யாத்துவ அவிரோதித்வாச்ச. நீ சொல்றபடி எப்படி சொன்னா தத்துவங்கிறது வரும் தெரியுமா? இப்ப இதே பிரகாரத்துல சமானாதிகரண யாவதத்யந்தாபாவ பிரதியோகித்வாபாவ ரூபமேவ சத்துவம் உபயோகம். இப்ப எங்களை எதிர்க்கிறதுக்காக நீ ஒரு சத்துவம் கண்ணுக்கு தெரியுதுன்னு சொன்னா எப்படி பண்ணுவத? இந்த இடம் இங்க இந்த இடத்துல இருக்கோ, இந்த இடத்துல என்னென்ன அபாவங்கள்லாம் வரலாமோ அந்த ஏதாவது சம்பந்த வேதேன துருவ வேதேன
காலவேதேன அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் வர முடியாதுங்கிறத நீ கிரகிக்கணும். இது இருக்கக்கூடிய இடத்துல எந்தெந்த விதமான நெகேஷனும் இதுக்கு வர முடியாது அப்படின்னு நீ கிரகிக்கணும். அர்த்தம் அவ்வளவுதான். எந்தெந்த நெகேஷன் வர முடியாதுன்னா அபாவ பிரதியோகித்துவ அபாவம்னு வந்து அபாவ பிரதியோகித்துவம்னா நெகேஷன்ல வார்த்தை முடிஞ்சு போச்சோம். பிரபாவம்னு அபாவ பிரதியோகித்துவ அபாவத்துல போகும். சுத்தாம நேர போயிட்டாங்க. இதுதான் சத்துவம்னு நீ சொன்னாத்தான் திருடமா இருந்து மித்யாத்துவத்தை விரோதிக்கும். ஆமா ஆமா நல்லபடியா சொல்லி கொடுத்தேன்னா அது என்ன ஆகும்னா கண்ணால தெரியாதுன்னு அவ்வளவுதான். இது நீ அனுமானம் பண்ணிட்டு வரதுக்குள்ள இங்க மித்யாத்வம் முதல்ல வந்துடும். அப்புறம் 10க்கும் 10 செலவு. இதுல ஒரு 4 அனுமானம் கடமை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இவர் இங்க வரத்துக்குள்ள இவர் போய் வாங்கிட்டு சுண்டல் விநியோக அண்டா கவுத்து தேக்க அது மாதிரி இவர் அங்க வரதுக்குள்ள ஏற்பட்ட ஊதுறாங்க. நேர போறதுன்னா பிரத்யக்ஷம் தத்துவம் அபிபேயம். அதனால் அதுதான் நல்லபடியா ஹெல்ப் பண்ண தச்சன சக்ஷுரா. இதுக்கு ஒரு வேடிக்கை என்னன்னா பிரத்யக்ஷம் உபஜீவிதமாச்சு எப்படி ஸ்ருதியான்னு பாதிக்கலாம்னு கேட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ருதியினால் விசாரத்துங்கிற சொல்றார் எச்ச உபஜீவியத்தே தன்னை பாத்தியதே எச்ச பாத்தியதே தன் உபஜீவியத்து. பாபுஜிமார் சுருக்கமா சொன்னா அதே பிளான் தான் நம்ம பயந்துருக்கோம். எது நமக்கு தேவையா இருக்கோ அதை நாங்க இல்லைன்னு சொல்லல. எதை இல்லைன்னு சொல்றோமோ அது எங்களுக்கு தேவையில்லை. அக்னியில அக்னி இருக்கணுங்கிறது தேவையா? தூமாத் பன்யனுமானத்துல அந்த அக்னி சக்கச்சேன்னு எரியணுமோ? அக்னி பைங்கல்யாதிகள்லாம் இருக்கு. இதெல்லாம் சொரூப சதவி நிஷ்பிரயோஜனம் அஜாகிரஸ்தனங்கிற நீலசோமங்கிறது ஹேத்து இல்லை. நமக்கு தேவைங்கிறது என்னங்கிறத பார்க்கணும். அதுக்கு எக்ஸ்ட்ரா வார்த்தைகள்லாம் இதுல இருந்து கிடைக்காது. ஆக இப்போ சக்ஷுராதி யோக்கியமாகவும் அனுமா மித்யாத்துவத்தின் விரோதியாகவும் சொல்ல முடியலேன்னு இப்ப கொண்டு விட்டது என்ன காரணம்னா கடைசி வரையில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும். தான் இருக்கக்கூடிய இடத்தில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான அபாவங்களுக்கும் இது பிரதியோகி இல்லை என்று நான் தெரிந்து கொண்டேன். இது பிரத்யட்சத்துக்கு யோக்கியம் இல்லைன்னா இதை பிரத்யட்சத்துக்கு யோக்கியமா பண்றதுக்கு ஒரு வழி பண்ணலாம். யாவது அபாவம்னா பூர்வகால அபாவம் வருங்கால அபாவம் எல்லாம் சேரணும். இது இப்ப நீங்க சொன்ன வரைக்கும் இப்ப நம்ம என்ன ரொம்ப கஷ்டமானதோ ரொம்ப நேரம் எடுக்காங்க வந்து நான் 4:25 முடிச்சுடுறேன் இருந்தாலும் இப்போ இதை சக்ஷுரத்துக்கு தெரியாது. என்ன சொன்னார் இவர்? சமானாதிகரண யாவதத்தின்பாவ பிரதியோகித்துவ அபாவா சத்வம் சக்ஷுஷா கிருஷ்யத்தேன்னா சக்ஷுஷா கடம்தான் கிருஷ்யத்தே என்ன கேட்டா இவரும் சக்ஷுஷா கிருஷ்யத்தேன்னா கடமே முழுக்க கிருஷ்யத்தே இல்லைன்னு நான் சொல்லியாச்சு. இப்படி சொல்லி நாம் வேதாந்தத்தை சுலபமா புரிஞ்சுக்கலாம். இப்படி சுலபமா புரிஞ்சுக்கிறதுடைய பெருமை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படியே புரிஞ்சுக்கணும். அதான் அதனால இந்த புஸ்தகம் விஷயம் நன்னா தெரியறதுக்காகவும் உபயோகம் சொல்றேன். இந்த புஸ்தகத்துக்கு 2 பிரயோகம் சொல்றேன். தெளிஞ்ச விஷயம் நன்னா தெரியும். அதே சமயத்துல எதிராக ஒரு மடக்கு மடக்கி அவங்ககிட்ட இருந்து நீ மூன்று வரலாம். இந்த 2வது எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்திங்க. அவன் கேட்கவே இல்லை. அவன் முதலே தத்துவம் சீனா அகமரமாக்குன்னு ஆத்து போகும்போது அப்புறம் ஏன்னா சேத கேதுவோ அல்ல நச்சிகை தத்துவம் நீ சாயந்தரம் கடவுபனிஷத்து இருக்கு. அக்கா பயிரி போய் சொல்றேன். நச்சிகை கடவுபனிஷத் சாரம் சாயந்தரம் 6:15 இன்னைக்கு சீனிவாச சாஸ்திரி சார்ல அவன் சொன்னா பிரம்ம பிராப்தோ அத்தியஸ்தியா பிடிச்சேன். அதுக்காக அத்தியஸ்தி கேள்வி பண்ணி நினைச்சுக்காங்க சொல்ற பேச்சு எனக்கு வந்து விட்டாலாம். அதனால அவன் இருந்த காலத்துல நல்லபடியா நியாயவர்க்கம் வரல. நியாயவர்க்கம் வந்தப்பறம் அத்தியஸ்தி தேவை இருப்பாங்க. அதனால அது சொல்லும் போது மேல மேல ஒருத்தவங்க கேட்கறாங்க. நீங்க கொஞ்சம் நிமிடத்துக்காக தெரிஞ்சுக்கணுங்க. போதாய வாதி விஜயாயுத சத்வரானா மத்திய சிக்கை நமக்கு சமுச்சிதமான கேட்டுங்க இல்லையா? சமுச்சிதமான கேட்டுவா நமக்குள்ள புரிஞ்சுக்கணும். போதாய வாதி விஜயாய சத்வரானா மத்திய சித்திரியமஸ்து. அது யாருக்குங்க? முதே சந்தோஷமா இருக்கட்டுங்க. புதானா புரியுங்க பண்ணிட்டு வாழ்க்குங்க புரியும். போதாய வாதி விஜயாய சத்வரானாம் அத்வைத சித்திரியமஸ்து முதே புதானா. நம்ம என்னெல்லாம் கேட்கலாம். இதெல்லாம் கட்டுக்கிட்டு போய் உங்கள்கிட்ட கேட்டானு நீங்க நம்ம வந்து தப்புன்னு அவங்களோட கன்வெர்ட் ஆகிட போறேன்னு பயம் எங்களுக்கு ஐயாதான் போயிருக்கேன். வாங்கிட்டு கூட இப்ப என்னன்னா இதர மத கண்டான இருக்குங்கிறது கேட்டார் பாக்கியத்துல. இதுக்கு பரவிரோதகாரினா பரமத வித்வேஷேன கிம் பிரயோஜனம்னு பாக்கியத்துல கேட்டா. அப்பா எங்களுக்கு அது நோக்கமே கிடையாது. நோக்கமே கிடையாதுன்னு எனக்கு ஆமையை கொல்லப்படாது திருப்பி போட்டு செத்து போனா என்னது பண்ணிருக்காரு ஒரு பாதம் கூட.
பாஷ்யக்காரர் இதெல்லாம் என்னத்துக்குன்னா ஓய் இந்த பாருங்களா, நான் அவ மதமே தப்புன்னு ஏன் சொல்றேன்னா அவனுக்கு சொமதத்தையே சரியா சொல்ல தெரியலன்னா பொறுத்தாளன் வந்து எப்படி சொல்ல தெரியுங்கிறதுக்கா. எங்கா என்னை பத்தியே எனக்கு தெரியல, உங்களை பத்தி நான் அப்படியே சரி பண்றது. இப்போ இவன் மதத்திலேயே ஓட்டைகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறத நான் உனக்கு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அப்பேற்பட்டவன் நம்ம மதத்துல சொன்ன தோஷம் சரியில்லைன்னு சொல்லிடும். ஏன்னா அவன் மதம் சரியில்லை, அவனுக்கு தன்னை பத்தியே தெரியல. இந்த பையன் கொஞ்சம் தெரியுன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, என்ன சாக்கில உடம்பு சரியில்லை ஏதாவது கேட்டா வச்சுக்கோங்க, நீ ஒன்றும் கவலைப்படாம இருக்கலாம், அவனுக்கே லூசம். அங்கேயே மின் மரணா பேசிட்டு இருக்கான். அதாவது உங்களை விஷயம் கவலைப்படாங்க வந்து இதுக்கு ஒரு ஞாபகம் கேள்வி சூழ்நிலை சாட்டம் ரொம்ப போகிறார். எங்க அப்பா அவர்கிட்ட குப்பை ஊற்றி நிறைய அரிசி எல்லாம் பண்ணிட்டார், அது பெரிய விஷயம். கோயம்புத்தூர்ல எங்க அப்பாவோட அண்ணா உள்ள சுத்தி விட்டாங்க குழந்தைய 9 வயசுல பூனை போடுறதுக்கு முன்னாடியே வேதம் போல கேட்டு நட்டுவான் அவனுக்கு. அதுக்கு எங்க அப்பா கிளாஸுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கா, அதுக்கிட்டே உட்காந்துறான். தேர்தல் சாட்சியில் அங்கேருந்து வந்தாரான். துக்கம் இருக்கு, என்னடா நினைவாத காணவே காலத்துக்கு நான் பிறகு முன்னாடி உள்ள விஷயம் இது பிராக்டிக்கலா உள்ள சொல்றேன். உடனே எங்க பாட்டி இருந்தார், எங்க அப்பாவோட அம்மா. எங்க அப்பாவோட அம்மா பிராக்டிக்கலான வேதாந்தம் கவனிங்க. தேர்தல் சாட்சியில் வந்தோடனே எங்க பாட்டிக்கு சில சமயத்துல புத்தி பிரமம் வரும். பிரமம் வந்தா என்ன சொல்றான்னு தெரியாது, ரொம்ப ஞானி. தேர்தல் சாஸ்திரிட்ட பாட்டி கேட்டாலாம், ஏழை சாஸ்திரியே நீ ஒரு 4 மாசமா பாடம் சொல்லிடுறவனுக்கு என்ன பாடம் சொல்லிடுறவனுக்கு குழந்தை எங்க அழுந்தியா இருக்காங்க. இது சொன்ன உடனே இப்ப என்ன ப்ராப்ளம், இவங்க விஷயம் இல்லை. பாட்டி இவங்க சமாதானமா சொல்லுவோம்னு சொல்லலாம். எங்க பாட்டி என்ன சொன்னாலா, என்ன பாடம் சொல்லிடுறவனுக்கு இந்த மாதிரி லாப்பூர் அழுந்தியா இருக்காங்க, ஒண்ணு கூட இந்த மாதிரி அழுவோம், என்ன பாடம் சொல்லியன்னு அவரை போய் கேட்கலாம். தேர்வு சாஸ்திரத்தை தூணால உடைச்சு விடுறாரு. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, வயசான பொங்காட்டி வேற எங்க பாட்டி. அவர் எனக்கு உடனே எங்க அப்பா பதில் சொல்ற நிலைமையிலேயே இல்லையா, எனக்கு தீன் ஞாபகம் வந்துருக்கா. எல்லாருமா சொன்னாலும் சாஸ்திரே கொடுத்துருவாங்களோ, பாட்டி கொஞ்சம் சித்த கலக்கம் உண்டு, விட்டு கலக்கம்னு சொன்னாங்க. புரிஞ்சு வேலை பண்ணுன்னா அதனால இந்த பாட்டியுமே இப்படி கேட்டாலே நீருதான் கோச்சில் காய்க்கும் தட்டப்படாது, நீர் போய் அதுங்கிறதுக்காக இப்படி சொல்லி சில பேர் கட்டி விடுறது. இப்போ இந்த பசங்க சாங்கியாதி மதங்கள்லாம் இருக்கு, இவனுக்கு ஸ்வச்சித்த கலக்கம் இருக்குங்கிறத நிரூபிக்கிறதுக்காக அதுக்காகத்தான் இந்த ஸ்திதி. அவன் என்ன பரிந்து பண்ணாலும் அது தெரியணும். இப்ப அதுக்காக இவன் என்ன பண்றான், யாவதற்காக யாவத் தேச காலங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நான் இப்பவே அதுக்கு ஒரு வழி பண்றான். இந்த வழியை இப்போ கண்டுபிடிக்கணும். நானும் எஸ்மின் இவ்வளவு சொன்னாதான் மேல் வரியே திரைப்படலா இல்லாம இருக்கும். எஸ்மின் கஸ்மின் ஸ்வதேச கால விருத்தி நிஷேதே ஏதத் தேச ஏதத் கால விருத்தி நிஷேதத்வம் ஞாத்வா தேன பிரத்யாசக்தி பூதேன உபஸ்தாபிதானாம் ஸ்வதேச கால விருத்தி யாவத் சகல நிஷேதானாம் பிரதியோகித்வஸ்ய அபாவோ கடே கிராஹ்யः ततः सर्वदेशीय निषेध प्रतियोगित्वस्य ग्रहणम् घटे दुर्घटं निषेध சார்வதிக சர்வதேசிய. இவர் மறுபடியும் கேட்டா, இந்த தத்துவமே எனக்கு தெரியுறதுன்னு சொல்ல முடியாதப்பா, தெரியாதுன்னு அவர் சொன்னாருக்கோம். ஏன் தெரிய முடியாதுன்னா இவன் என்ன சொல்றான், இப்ப இந்த நேரத்துல இந்த காலத்துல இந்த இடத்துல குடம் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சிருக்கான். கடத்தினுடைய அபாவம் இல்லை. இந்த கடத்தினுடைய அபாவத்துல ஏகதேச கால விருத்தி நிஷேதம், கடோ நாஸ்திங்கிற நிஷேதம் இந்த இடத்துல இந்த காலத்துல இந்த குடத்தினுடைய நிஷேதம். இது தெரிஞ்சு வச்சுப்போம். நிஷேதம் பண்றாங்க இந்த இடத்துல இந்த காலத்துல கட நிஷேதம்னா தெரியுது, கண்ணுக்கு கடாபாவம் தெரியுது. இந்த நிஷேதத்தேன ரூபேன சகல நிஷேதம் தெரியும். சொன்னார் இல்லையா, ஒரு மாட்டை பார்த்தான்னா அயங்கோகுன்னு சொல்லி கொடுத்தான்னு அயங்கோகும் தான் கேட்காங்க, ரிஷபம்னு அர்த்தம். கோசப்தா புல்லிங்க ஸ்ரீலிங்க இருக்கு. பாஷையில அயங்கோகுன்னு பிரயோகம் பண்ணிருக்கார். அந்யோ கௌகு அபேட்சத்தைங்கிறார். அதாவது மாட்டு வண்டி கூட்டிருக்கான் ஒரு மாடு, அந்யா கௌகு அபேட்சத்தைன்னு சொல்லுவாங்க. பசுமாட்டை கட்டி ஓட்டணும், அந்யோ கௌகு அபேட்சத்தைங்கிறார்.
இப்போ கடகான்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்றான், இந்த பையன் நல்லபடியா புத்தாலித்தனமா இந்த மாட்டை கிரகிக்கும் போது இவர் சொன்ன ஜாதி தெரியுது, வெற்றியோடு சேர்ந்துதான் தெரியுது கோத்தம். இன்னொரு கோத்தத்தோட பொண்ணு இன்னொரு வெற்றி வந்தோடனே அம்மா உம்பாங்க இருக்கு அந்த குழந்தை. இதுக்கு யார் காட்டி கொடுத்தாரு? அதாவது ஒரு மனுஷனுக்கு இது பின்னாடி உபயோகம், சாமானிய லட்சணம் உபயோகப்படுது. இந்த கோத்தேன ரூபேன சகலவோ தெரியும். இது உங்களுக்கு சம்ஸ்கிருதத்திலே உதாரணம் ராமசப்தம் சொல்லி கொடுத்தான். ரொம்ப பையன் என்ன பண்ணா, நான் கோபால சப்தம் சொல்லணும்னு எனக்கு ஆகல சார்ந்தோம். அகாராந்தத்தேன ரூபேன சாமானிய சப்த யாவத் சப்த கிரகணம் வரணும். இது போய் ஜாத்தியில அங்கேயே சொல்லிங்க, சப்தத்தையும் சொல்லணும்னு. இந்த அம்பிதான் கெட்டியார் அம்பி ஒன்று வச்சுருந்தா நம்ம குப்பை கொட்டணும், இல்லைன்னா ஒன்றும் முடியாது. அகாராந்த சர்வ சப்தங்களையும் சங்க சொல்லணும்னா 40 ஜென்மா இருக்கணும், அவன் 12 ஜென்மா இருக்கணும். அதனால நம்மோட குறைச்சல சொல்லணும். அகாராந்தத்தேன ரூபேன நிகில் அகாராந்தங்கள் தெரிஞ்சுக்கிறோமா? இப்ப இந்த நிஷேதம் ஒண்ணு தெரிஞ்சோ இல்லையா? நிஷேதம் தெரியும்போது நிஷேதத்துவம் தெரிஞ்சதோ இல்லையா? இந்த நிஷேதத்துவங்கிறத கையால மனசனால புடிச்சிருந்து இதை ஒரு சம்பந்தமாக ஆக்கி எல்லா நிஷேதங்களையும் கொண்டு விட்டோங்க. ஒரு தூமத்தை கிரகிக்கும் போது சகல தூமங்களும் தெரிஞ்ச மாதிரி ஒரு பாவனை. ஸ்வஸ்திகானாம் ஸ்வதேசகால விருத்தி சகல நிஷேதானாம் அது கொண்டு வரணும். ஸ்வதேசகால விருத்தி சகல நிஷேதங்களையும் இங்க கொண்டு வரணும். நீங்க கொண்டு வந்து அதனுடைய பிரதியோகித்தும் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பிரதியோகித்தாகம் வரைக்கும் போகல, இன்னைக்கே கேட்டுவிட பார்த்துருக்காரு. சகல நிஷேதங்களே தெரியாதுன்னு சொல்லி சகல நிஷேத பிரதியோகித்தம் தெரியாது சொல்லி பிரதியோகித்தாபாங்க நெகேஷன் இல்லைன்னு சொல்லணும்னு சம்ஸ்கிருதம். இங்கிலீஷ்ல சொல்லுவோமா 2 வார்த்தையில வந்து இங்க 10 வார்த்தையில போகும். இந்த இடத்துல பிரதியோகித்த அபாவத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் கண்ணால. அதான் தத்துவம். அப்ப சொன்ன சர்வ திக்கிலையும் சர்வ சர்வ காலத்தின் திக்குன்னு தெரியும் சார். சார்வதிக எல்லா நேரத்திலும் உள்ள எல்லா இடத்திலும் உள்ள நிஷேதங்களை கொண்டு வந்து அதனுடைய பிரதியோகித்துவத்தை கிரகிக்கணும்னு சொன்னா இது கண்ணுக்கு ஆகக்கூடிய சமாச்சாரம் இல்லை, கண்ணுனால ஆகக்கூடிய சமாச்சாரம் இல்லைன்னு அப்படின்னு சொன்னார். கடே துர்கடம், அது ஒரு பிரகாசம். கடே துர்கடம். இந்த துர்கடங்கிறதுக்கு எப்படி போனாலும் சமாளிக்க முடியாது, நிரூபிக்க முடியாது. துர்கட விற்பி இல்லைன்னாக்கா அந்த விற்பி இல்லைன்னா அந்த வியாக்கியான மூலம் துர்கடம் இதுக்கு இதுவே துர்கம். பாணிய வியாக்கியானத்தால சரி பண்ண முடியாது சப்தங்களுக்குலாம் விசுத்தி காமிச்சு. அதாவது என்ன தலைவலி மருந்துன்னா துர்கடங்கள்லாம் கிடாம பண்ணேன்னு அர்த்தம். அதுக்காக நான் சொல்ல வரேன். இப்ப அதுவே துர்கட பற்றி கிடையாது. இங்க என்ன சார்னா தலைவலி மருந்துன்னா வேண்டாம், தலைவலி போக்குற மருந்து தலைவலி மருந்துங்கிறான். இந்த விற்பி துர்கடம் இல்லை. என்ன சார் நீங்க தான் சொல்லணும். இப்ப சார் வயிற்று வலி மருந்துன்னு என்ன அர்த்தம் சொல்லுவா? வயிற்று வலியே போக்குற மருந்துன்னு அர்த்தம். அதனால இப்ப ஒரு நிமிஷம் பிரதியோகித்துவங்கிறத கொண்டு விட்டு பிரதியோகித்துவம் கொண்டு விட்டு சார்வதிக சர்வதேசிய நிஷேத பிரதியோகித்துவத்தை கிரகிக்கணும். இது கண்ணால பிரத்யட்சத்தினால முடியவே முடியாதுன்னு அர்த்தம். துர்கடம்னா என்ன அர்த்தம்? கடே துர்கடம். கடேன்னு கூட சொல்லலாம். அப்ப அந்த பிராசம் வராது. கடே துர்கடம் இது கேட்டுன்னு நாம கேட்கிறோம். யாரை பார்த்து? தெய்வீக பார்த்து. அவன் சொன்னா சாமானிய அப்போ நிஷேத பிரதியோகத்தை நீங்க சொல்றதுல சொல்ல முடியாது. எனக்கு இந்த நிஷேதத்தின் சகல நிஷேதங்களும் வந்து அப்பிரதியோகித்தம் தெரிஞ்சு போச்சு. சாமானிய லட்சணாபிரத்தியாசத்தின்னு பேர் கொடுக்கலாமா? நிஷேதத்தின ரூபேன தெரிஞ்சு போச்சு. அப்போ நிஷேதம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சகல நிஷேத பிரதியோகித்துவ அபாவகாங்கிறது இருக்கே, அது கொண்ட முடியும். இப்ப எப்படி சொன்னா, நீ சொல்றபடி ஒத்துக்கிறேன்னு ஒரு பேச்சு சொன்னது இல்லை. ஒரு கோ தெரிஞ்சா அந்த கோத்த ரூபேன சகல கோவும் தெரியறதுங்கிறது அது வேற விஷயம். இங்க நிஷேதத்தை தெரிஞ்சதுக்காக நிஷேதத்தின ரூபேன சகல நிஷேதங்கள் தெரியறதுன்னு வச்சிருந்தாலும் அந்த நிஷேத பிரதியோகித்துவ அபாவங்கிறது கண்ணால் தெரிஞ்ச சகல நிஷேதங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சவங்க நிஷேதம் வரைக்கும் கொண்டு விடலாம். அது வரைக்கும் நீங்க போக முடியும். இந்த ரைடர்ல 7 ஸ்டெப்பு போட்டு போகணும். கடைசி 4 ஸ்டெப்பு தான் ஒன்னால முடியாதுங்கிற. என்னால் 4-5 வரைக்கும் போறது பத்தி இப்ப கொஸ்டின் இல்லை. இந்த கடைசியும் போய் ஆன்சர் கொண்டு வரணும். அதனால
அதனால சகல நிஷேதங்களை கொண்டு வந்தாலும் கூடன்னு சொன்னான்னு அர்த்தம் சகல நிஷேதங்களை கொண்டு முடியாதுன்னு இவர் ஒரு ஸ்பெஷலா பிரௌடவாதமா ஒத்துக்கிறார். சாமான் கண்டிக்காம பெரிய நிர்பந்தம் இல்லை. இருந்தாலும் அவனை ஒரு போடு போடுறதுக்காக ஏன்னா அகாரத்தை சொல்றாங்க நல்லபடியா தெரியணுமே அவனுக்கு. அதுக்கு ஏதாவது வழி சொல்லணும். வேற ஒரு வெயில வருதுன்னு சொல்லுவோம். ஜாதி ஒத்துக்காமலே ஏக்கா ஜெக்கிரிவு ஜாதின்னு சொல்லலையான்னு நிர்வாகங்கள்லாம் எவ்வளவு தூரத்து இருக்கு. ஆனா சர்வ நிஷேதங்களே வர முடியாது. நீ சொல்றபடி அந்த நிஷேதத்தேன ரூபேன சகல நிஷேத சாமானிய லட்சணையான்னு இருக்கு. அவருடைய டெக்னிக்கை கொண்டாரு. சாமானிய லட்சணையா சாமானியம்னு ஜாதி என்கிற பிரத்யாசத்தின் விசேஷம். சாமானிய லட்சணையான்னா இது ஒரு விசேஷம் சொல்றோம். சாமானிய லட்சணையானாலே பிரத்யாசத்தியாங்க எப்படின்னா +2னாலே 10+2 யார் சொன்னா 12+2 தான் இருக்கட்டும். இது கம்ப்ளீட்லயே இருக்கு. அஷ்டோத்திரம்னா என்ன அர்த்தம்? +8ன்னு அர்த்தம். 108ன்னு யார் சொன்னா? நான் அஷ்டோத்திரம் பண்ணேன்னு சொன்னாலே +8 பண்ணேன்னு அர்த்தம். 18 சொல்றது அஷ்டோத்திரம் சொல்லுவாரா? ஏதோ அந்த அல்ப பசங்க 10+2ன்னு வச்சுருக்கான். 10+2 +2னாலே 10 இவனா வச்சுருந்தது. அதனால நாம ஒரு கல்பனைகள் சேர்த்து வருவோம். நமக்கு 100 மினிமம் அவனுக்கு 10 மினிமம் தான் சொல்றேன். சாமானிய லட்சணையா சர்வ நிஷேதேஷு உபஸ்திதேஷ்வபி இதுவே அர்த்தாங்கிகா. தத் பிரதியோகித்துவங்கிறதோ பிரதியோகித்துவ அபாவங்கிறதோ ரெண்டு சேர்த்துக்கணும். பிரதியோகித்துவ அபாவஸ்த இல்ல தத் பிரதியோகித்வாபாவஸ்ய தத்சுராதினா கிரஹீதும் அசக்கியத்வாத். ஏன்னா அந்த நிஷேதங்களுக்குள்ள அதீந்திரிய பிரதியோகிக நிஷேதமும் இருக்கும். அதீந்திரியம்னா கண்ணுக்கு தெரியாத சமாச்சாரங்கள் எல்லாம் இல்லைன்னு சொல்ல இருக்குன்னு சொல்ல. அந்த அதீந்திரிய பிரதியோகிக நிஷேதங்கள் எல்லாம் கூட கலந்ததுனால யோகிய பிரதியோகிகா நிஷேதேவ இந்திரிய கிராஹ்யம். அதாவது பரமல அத்த திசாச்சோ நாஸ்தின்னு சொல்ல முடியாது. இல்லையா இதான் விஷயம் என்னன்னா தெரிஞ்சு அத்தியந்த அபாவத்தை பேசுறோம். அதாவது அபாவம் 4 பேசியிருக்கார். அத்தியந்த அபாவம் பிராகபாவத்தை பற்றி சொல்லுங்க. அத்தியந்த அபாவம்னா என்னன்னா கடாத்தியந்தாபாவான்னு சொன்னேன்னு வச்சுங்களேன். இங்க என்ன இருக்குன்னா கடா அத்தியந்தாபாவா இருக்குங்க. இங்க கடம் இல்லைன்னு சொல்றது சுத்தி என்ன பண்ணணும்? அத்த கடாத்தியந்தாபாவோ அஸ்தி அப்படியே அத்த கடோ நாஸ்தின்னு ஒரு சென்டென்ஸ். ஐடென்டிக்கலி ஈக்குவல் டு அத்த கடாத்தியந்தாபாவோ அஸ்தி. உங்களுக்கு பொழுது போகலன்னா ஆமான்னு நான் சொல்லிட்டு போகிறேன். ஒண்ணும் இல்லை. கடோ நாஸ்தின்னா என்ன தெரிஞ்சுக்கிறதோ அதேதான் கடாபாவோ அஸ்தின்னாலும் தெரிஞ்சுக்க போறேன். போட்டு போடுறோம். இந்த கடாபாவகாங்கிறது இங்க தெரியறது. இந்த கடங்கிறது கண்ணுக்கு தெரியாததா இருந்தால் இந்த கடாபாவகா இங்க கண்ணுக்கு தெரியுமா? ஏன் இங்க எத்தனையோ தூசி பறக்கிறது. கேளுங்க தூசி அச்சின்னு தெரியுமான்னு என்கிட்ட கேட்காங்க. போய் வச்சுப்போம். இங்க தூசி பறக்கிறது. இங்க தூசி இல்லைன்னு நீங்க சொல்ல முடியுமா? ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்துங்க சட்டை கூட தூசியா 10 நாள் வேட்டியை வந்துட்டு போனோம்னா வேட்டியை கட்டுறதுக்குள்ள ஏற்கனவே இருக்கு. ஒரு ஆள் விட்டு கட்ட சொல்றான். புழுதி வந்தாதான் வைக்க முடியாது. இப்போ புழுதிங்கிறது இப்ப நமக்கு பிரத்யட்சத்துக்கு யோக்கியமா இருந்தால்தான் புழுதியினுடைய அபாவங்கிறது நீ சொன்னா ரைட்ட. ஆகையினால யோகிய பிரதியோகிகா அபாவையோ யோகியா அபாவகான நிஷேதம். யோகிய பிரதியோகிய நிஷேதம் தான் யோக்கியங்கிறத பொருளையில சிலபா இதை புரிஞ்சுக்கணும். இங்க பிரமாணத்துல இல்லைன்னு நீங்க சொல்ல முடியுமா? பிரத்யட்ச யோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை தான் நெகேஷனை நாம கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா அத்தியந்தாபாவ பிரத்யக்ஷம்ங்கிறது பிரதியோகினா பிரத்யட்ச யோகியத்துவம் அவசியம். இப்போ அதீந்திரிய பதார்த்தங்களுடையதான நிஷேதமும் கலக்கிறது இல்லை யாவன் நிஷேதத்துல. அது எப்படி ஒரு பிரத்யட்ச யோகியன்னு சொன்ன? நீ சாமானிய லட்சணையினால ஒரு நிஷேதத்துக்கு 10,000 நிஷேதம் கொண்டா இந்த 10,000 10 கோடி நிஷேதங்கள் பாக்கி இருக்கு தெரியாதுங்கிறேன். அதீந்திரிய பதார்த்தங்கள் இருக்கேன். அப்ப யாவன் நிஷேதாக பிரத்யக்ஷேன கிரஹியந்தேன்னா தன்னிஷேத பிரதியோகித்துவ தன்னிஷேத இது எங்க வருதுங்கிற முதல்ல இதுக்கு ஒரு அறிவு விட்டுலாம் பேச. இதோடய சாமானிய லட்சணா கண்டனம் வாழ்நாள் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு தனி செக்ஷன் இருக்குதுங்க. கிளாஸ் மாதிரி இருக்கிறது. இருந்தாலும் சொல்லிவிடுறேன் ஒரே நாள்ல சொல்லுமா. ஏன்னா இதர மதத்தையே விழுந்து கண்டிக்கிற இடங்கிறது நமக்கு வசூலாக முக்கியம் இல்லை. ஏன்னா அது என்ன ஆகும்னா இதுல ரொம்ப நிரடல் இருக்கு இந்த இடத்துல. இருந்தாலும் நான் சொல்லிவிடுறேன். ஏன்னா புத்தகத்தை விடாம சொல்லணும்னு ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால சாமானிய லட்சணையா சர்வ நிஷேதேஷு உபஸ்திதேஷ்வபி உபஸ்திதேஷுன்னா பிரசண்டாக இருந்தாலும் சாதிக நிஷேதானாம் பிரதியோகித்வாபாவஸ்தே
चक्षुरादिना गृहीतुम शक्यत्वा ஏன் யோக்ய பிரதியோகிக ஏவ ஹி சம்சர்காபாவோ யோக்யா சம்சர்காபாவானு அத்தியந்தாபாவத்துவாங்கிறதுக்காக சொல்றாரு பேதத்து வாங்க விடாங்க யோக்ய பிரதியோகிக ஏவ ஹி நிஷே சம்சர்காபாவோ யோக்யா யோக்யா யோக்யான்னு எல்லாம் பிரித்து அர்த்தம் இல்லை இதற்கு அதிகமாக பிரத்யட்சத்தான் கிரகிக்க முடியாது நச்ச அசேஷ நிஷேதானாம் பிரதியோகித்வம் அதீந்திரிய சாதாரணம் சக்ஷுராதியோக்யம் அசேஷ நிஷேதானாம் அப்படின்னா அதீந்திரிய பிரதியோகிக நிஷேதானாம் அதுக்கப்புறம் பிரதியோகித்துவம் இருக்கு இந்திரியங்கள்னால கிரகிக்கவே முடியாது. இன்னும் ரொம்ப சொல்ல போனா அம்பி இந்த சாமானிய லட்சணியினால எல்லாம் தெரியுதுங்கிற பாச்சாவே தெரியலங்கிறது. சாமானிய லட்சணம்னா ஒரு பசு தெரிஞ்சா எல்லாமே தெரியும் சொன்னாலும் ஒரு பசு தெரிஞ்சா எல்லாமே தெரியும். ஒரு பதார்த்தம் தெரியுது, இது பதார்த்தம் வச்சோட. இப்ப பதார்த்தம்னா ஒரு பதத்துக்கு அர்த்தம். இந்த பதார்த்தம் தெரிஞ்சோன்னா பதார்த்தத்துவம் தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. அப்பல சகல பதார்த்தங்களும் தெரியட்டுமே. இப்ப நீ சர்வஜனா இல்லாம ஒரு கேள்வி ஆமான்னு சொன்னீங்கன்னா நான் ஒரு அமெரிக்காவில் இந்த கண்ட்ரிக்கு பக்கத்துல என்ன இருக்குன்னு கேட்டாலும் சொன்னீங்க அது ஒரு பதார்த்தம். ஆமான்னு சொல்ற பெரிய விஷயம் நிரூபிக்கணும். பதார்த்தத்தேன ரூபேன சகல பதார்த்த ஞானம் வந்தால் சர்வத்தியாதி கிஞ்சிஜ்யத்து ஜீவத்து சர்வஜத்வா பத்தி நான் கேட்டா என்ன பதில் சொல்ல போறேன். சில இடத்துல இருக்குன்னு இருக்கிற இடத்துல வச்சுப்போம். அது கூட சுமார் தான். பிறக்க போற பசுமாடு தெரியுமா என்ன பிறக்க போற பசுமாட்டில் உள்ள கோத்தம் தெரிஞ்சு சொன்ன அது வேற சமாச்சாரம். அதனால கோத்தமே கண்ணால கிரகிக்கல. அது வேற வேணா சொல்றான் கோத்தம் கோத்தம் சொன்னார். கோத்தத்துடைய சம்பந்தம் இருக்கா இல்லையான்னா கோத்தங்கிறது தனியா கண்ணுக்கு தெரியாது. ஒரு వ్యక్తి வந்ததுதான் தெரியும். ஆனா கோத்தம் அந்த இடத்துல மட்டும் இருக்கானா எல்லாருக்கும் இருக்குங்க. ஒரு ஜாதி இவன் சொல்றத ஒரு கண்டியான கண்டிக்கு இங்கே பின்னாடி வரப்படுது. இவர் சொன்ன இடத்துலயே இந்த ஜாதிங்கிறது ஒண்ணும் கிடையாது. பிரம்மன் தான் ஜாதின்னு அத்ரூபமான பிரம்மன் தான் ஜாதின்னு சொல்றதே வழியா அதெல்லாம் கிடையாதுங்கிறத சொல்ல போறோம். ஆனா அடுத்த கிளாஸ் எப்படி இருக்குன்னு கேட்டேன்னா இந்த சாமானியங்கிறதான ஒன்றை வச்சுட்டு எல்லாத்தையும் கொன்றேன்னு சொன்னேன் பார்த்தா அதுக்கு அவன் 5 காரணங்கள்னால கொன்றணும்னு சொல்றான். 5-6 காரணங்கள்னால. அந்த 6 காரணங்கள் இல்லாமலேயே அந்த இடத்துல எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்துடுறோம். இதுக்காக இதை நீங்க ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவர் விழுந்து வேண்டியிருக்கார். இதுக்கு டைரக்டா அத்வைதத்துல என்ன உபயோகம்னா நம்ம சொல்ல முடியாது. இப்ப சாங்கிய மத கண்டனுக்கு டைரக்டா உபயோகம் சொல்ல முடியுமா? அந்த மதம் ரைட்டுன்னு நீங்க நம்ப வேண்டாங்கிறதுக்காக இது ஒரு ஆட் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கிறதாக இருக்கிறத அடுத்த கிளாஸ்ல ஆரம்பிக்கிறோம். பார்வதி